கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இன்றையிலிருந்து பரிசுத்த வாரத்தின் காலங்களை தியானிக்க போகின்றோம். இன்றைக்கு பரிசுத்த திங்கட்கிழமை. இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாடம் லூக்கா 19வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரை. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்துவிட்டார். எருசலேமுக்கு வந்த பின் லூக்கா என்ன எழுதுகிறார் என்றால், நேராக யூத ஆலயத்துக்கு செல்கிறார். இன்னும் கொஞ்ச நாள்ல இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணுவாங்க, சிக்ஷை செய்வார்கள், அவரை சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஓடுவார். பட் அதற்கு முந்தியாக இப்பொழுது ஆலயத்துக்கு செல்கிறார். தேவாலயம் யூதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு இடம். அவருடைய வாழ்க்கை நோக்கமே தேவாலயம். கண்ணால் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இரண்டாவது, தேவாலயம் யூதர்களுக்கு தங்களுடைய அடையாளத்தை கொடுத்தது. இவர்கள் தேவனுடைய ஜனம். இயேசு ஆலயத்தில் கடந்து கொண்டிருக்கும் காரியத்தை பார்த்து மிகவும் சோகம் அடைகின்றார், துக்கம் அடைகின்றார். எல்லா தேசங்களுக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் ஜப வீடா இருக்க வேண்டிய வீடு கல்லர் குகையாக மாறிவிட்டதுன்னு இயேசு கிறிஸ்து கடினமான வார்த்தைகளை உபயோகிக்கிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த காசு மாத்துகிறவர் தேவையானவர்கள், பலி கொடுக்க வேண்டிய ஆடுகளை விற்கிறவர்கள் தேவையானவர்கள். ஏன்னா காசு, ஒரு குறிப்பிட்ட காசை மட்டும்தான் ஆலயத்தில் உபயோகிக்க முடியும். பஸ்கா பண்டிகையில 1 மில்லியன் மக்கள் பல தேசங்கள்ல இருந்து தேவனை ஆராதிக்க ஆலயத்துக்கு வருவார்கள். அப்ப அவங்க காணிக்கை கொடுக்கும் பொழுது பல தேசத்தின் காசு இருக்கும், அதை மாற்றி கொண்டிருக்க முடியாது. ஸோ இந்த மணி சேஞ்சஸ், இந்த காசோலையை மாத்துகிறவர்கள் ஒரு நல்ல ஒரு உதவி செய்கிறார்கள். நீ எந்த உலகத்துல இருந்து எந்த பணத்தை கொண்டு வந்தாலும் நம்முடைய ஆலயத்தில் உபயோகிக்க வேண்டிய பணத்தால் அதை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு உதவி. இன்னொன்று, நம்ம ஆலயத்துல அந்த ஆடை வாங்கணும் என்றால் சீக்கிரமாகவே அது பலிக்கு சரிப்பட முடியும். ஏன்னா வெளியே இருந்து கொண்டு வந்தால், லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்தின்படி அந்த பலி ஆடில் ஒரு குறையும் இருக்கக்கூடாது, குற்றங்கள் இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் லேவியர்கள் அதை கவனிப்பார்கள். ஸோ இப்போ ஆலயத்திலிருந்து ஒரு ஒரு ஆடை வாங்கணும் என்றால் அந்த பிரச்சனையே நமக்கு கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அத்தியாவசியமான ஒரு உதவியை ஆலயம் கொடுத்தது. ஆனால் என்ன ஆகுது என்றால், பிரயோஜனமான ஒரு உதவி கொடுக்கின்ற இந்த பக்குவம் கொஞ்ச காலத்துல பணம் சேகரிக்கத்தக்க, பணம் முக்கியமாகி நோக்கங்கள் மாற ஆரம்பித்து விட்டது. அது மட்டுமல்ல, இவர்கள் எங்கு அந்த வேலையை செய்கிறார்கள் என்றால், யூத ஆலயத்துக்கு வெளியே அந்நியர்கள் வர முடியும். அந்நியர்கள் யூத ஆலயத்துக்குள் வர முடியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அந்நியர்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போக முடியும். அந்த இடத்துல அந்நியர்கள் வந்து ஜெபிக்க வேண்டிய இடத்துல இந்த மார்க்கெட் ட்ரேடிங் நடக்குது. ஒவ்வொரு மனுஷர்களும் ஒரு மணி சேஞ்சர் இருக்க மாட்டாரு, ஒருத்தர் தான் ஆடு வித்துக்கிட்டு இருக்க முடியாது, பலர் இருப்பார்கள். ஏன்னா பல மக்கள் வருவாங்க. ஸோ சத்தமா இருக்கும், செவிக்க முடியாதபடி உள்ள ஒரு சூழ்நிலை இராது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்து அதை ரொம்ப தண்டிக்கிறார். என்னுடைய வீடு எல்லா தேசங்களுக்கும் ஜெப வீடாய் இருக்கணும், கல்லர் குகையாய் மாற்றி விட்டீங்க. ஜெபிக்க வர்றவங்களுக்கு கூட இடம் கொடுக்காதபடி போய்விட்டீங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணம் உண்மையான ஆவிக்குள்ளான ஒரு பசியை தள்ளிவிட்டது. இயேசு கிறிஸ்து சரிப்படுத்துகிறார். ஒரு சில காரியங்களை சிந்திக்க வைத்துக் கொள்வோம். இப்ப அந்த பார்க்க வேண்டிய அந்த ஆலயம் யூதனுக்கு முக்கியமா இருந்ததுன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் மிகவும் முக்கியமான ஒரு பங்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்முடைய இருதயத்துல தான் நம்முடைய எல்லா ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், எல்லா சிந்தையும், எல்லா நோக்கங்களும் அங்கிருந்து தான் வருது.
வேதத்துல வாசிக்கிறோம், உன்னுடைய இருதயம் தேவாலயம். சோ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை சந்திக்க வந்தார். அவர் எதை சந்திப்பார்? எதை காண்பார்? பிரிக்கப்பட்ட ஒரு இருதயம், ஒரு இருதயம் தேவனை குறித்தும் ஒரு இருதயம் உலகத்தை குறித்தும் உள்ள ஒரு பிரிவினை உள்ள ஒரு இருதயத்தை பார்ப்பாரா? இல்ல பல நாளாய் பழி வாங்க வேண்டும் என்ற சிந்தை வைத்துக் கொண்டிருக்க இருதயத்தை பார்ப்பாரா? இல்ல பரிசுத்த காரியத்தை குறித்து ஒரு ஒரு அக்கறை இல்லாதபடி இருக்கிற ஒரு இருதயத்தை பார்ப்பாரா? இல்ல சமாதானம் தேடிக்கொண்டு மற்ற எல்லா காரியங்களையும் செய்து வருகிற ஒரு இருதயத்தை பார்ப்பாரா? சங்கீதம் 84 5வது வசனத்திலிருந்து 7வது வசனத்துல, Blessed are those whose strength is in you. அவருடைய இருதயம் சீயோனை நோக்கி செல்லுகிறதாய் இருக்கிறதாம். அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் போனாலும் உருவ நடந்தாலும் நீரூற்றாய் மாற்றுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு இருதயம், தேவனை நோக்கி செல்லுகிற ஒரு இருதயம் இயேசு கிறிஸ்து பார்ப்பாரா? தேவஜனமே, கண்ணீர் மேலிருந்து கீழே கொட்டும். கவலை நிறைந்த ஒரு நம்பிக்கையற்ற ஒரு பக்குவம். ஆனால் நீரூற்று கீழே இருந்து மேலே போகும். முழுமையான ஒரு மாற்றத்தை இயேசு கிறிஸ்து உண்டு பண்ண முடியும். எப்பொழுது நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து வந்து தங்கினார். தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய இருதயத்துல எப்படிப்பட்ட பக்குவம் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து சந்திக்க வைப்போமே. அவர் வந்தா எல்லா விதமான பிரிக்கப்பட்ட பக்குவத்தை மாற்றுவார், கசப்பை மாற்றுவார், பல நாளாய் பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தை மாற்றுவார். அதற்கு மேலாக ஷாலோம் என்ற சமாதானம், இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் கொடுக்க முடியும். அது ஒரு விசித்திரமான ஒரு காரியம். கவலையும் கண்ணீரும் நிறைந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்த சமாதானம் பெரிய ஒரு நீரூற்றாய் நம்முடைய வாழ்க்கையில பாய்ந்து செல்ல முடியும். நாம் ஜெபிப்போமா? என் ஆண்டவராகிய கர்த்தாவை, இந்த உலகத்துல பலவிதமான வழிமுறைகள் கற்றுக் கொடுக்கிறாங்க. மன அழுத்தத்தை மாற்றுகிறதுக்கு யோகா, மன அழுத்தத்தை நாம் தள்ளி போடுகிறதுக்கு, அல்லது சுகம் பெறுகிறதுக்கு பலவிதமான காரியங்கள். ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்ல 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 அது நமக்கு சமாதானம் கொடுக்கும் என்று உலகம் சொல்லுது. ஆனால் அதெல்லாம் ஒரு வீண் என்று அறிகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் அழைக்கின்றோம். உண்மைதான் ஆண்டவரே, அந்த ஆலயத்துல இயேசு கிறிஸ்து சென்று அந்த மக்கள் எல்லாம் விரட்டுனது இது யூத சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு எங்களுக்கும் ஒரு பயங்கர ஒரு 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 ஷாக், ஒரு அதிர்ச்சியா இருக்கின்றது. ஆயினும் அந்த நாட்களில் உம்முடைய ஆலயத்துக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை தேவை. எங்களுடைய இருதயத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, உம்மை, உம்முடைய குமாரனை ரொம்ப கவனமாய் நாங்கள் கவனிக்காதபடி போனது நிமித்தம் எங்களை மன்னியும். இவர் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து எங்களுடைய இருதயத்துல மன அழுத்தத்தை நீக்க முடியும். இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையை சரிபடுத்த முடியும். கவலைகளை நீக்கி மகிழ்ச்சி கொடுக்க முடியும் என்பதை கொஞ்சம் மறந்துட்டோம். எங்களை மன்னியும். எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய இதயத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.